வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் 2025 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான கிளாஸஸில் ஜிகே கிளாஸ் தான். ஸோ ஜிகேல வந்துன்னா 13வது கிளாஸ், ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 12 கிளாஸ் வரைக்கும் தான் ஜிகேல பார்த்துருக்கோம். ஸோ அந்த கிளாஸை நீங்கள் இன்னும் பார்க்கல, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் இந்த எக்ஸாம் அப்டேட்டுகள் கூட உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் டான்ஸ் ஸ்டைல் இன்கார்பரேட்டட் வித் போத் தாண்டவா அண்ட் த ரஷ்யா, ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாண்டவா மற்றும் ரஷ்யா இரண்டிலும் எந்த நடன பாணி இணைக்கப்பட்டுள்ளது, ஓகேவா? ஸோ இந்த தாண்டவா மற்றும் ரஷ்யா அப்படிங்கிற 2 டான்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டான்ஸுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா சாயல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ எந்த நடன பாணி வந்து இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசி, ஆப்ஷன் 2 கதக், அண்ட் ஆப்ஷன் 3 வந்து மணிப்புரி, அண்ட் ஆப்ஷன் 4 வந்து பரதநாட்டியம், ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்க 4 டான்ஸுமே ஒரு கிளாசிக்கல் டான்ஸ், அதாவது செவ்வியல் நடனங்கள்னு சொல்லக்கூடியது. இந்த செவ்வியல் நடனங்களில் ஏதோ ஒன்றுடைய இது சாயலில் தான் வந்து இந்த தாண்டவா அந்த ரஷ்யா டான்ஸுடைய நடனங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா? சப்போஸ் இதில் சரியானது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 3 கொடுத்துருக்க மணிப்புரி, ஓகே? ஸோ இந்த மணிப்புரி அப்படிங்கிற ஒரு டான்ஸில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாண்டவா மற்றும் ரஷ்யா அப்படிங்கிற இந்த 2 டான்ஸ்லுமே வந்து மணிப்பூர் டான்ஸுடைய சாயல் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தாண்டவா அண்ட் ரஷ்யா அப்படிங்கிற 2 டான்ஸுடைய ஏதோ மணிப்பூரி டான்ஸோட சாயல் தான் வந்து இந்த 2 டான்ஸ்லையும் இருக்குது. ஸோ இந்த மணிப்புரி அப்படிங்கிற டான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாநிலத்தில் ஆடக்கூடிய ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் அப்படிங்கிற கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க, ஓகேவா? அப்போ மணிப்புரிங்கிறது வந்து மணிப்பூர் மாநிலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடக்கூடிய ஒரு டான்ஸ் தான் வந்து இந்த மணிப்பூர், ஓகேவா? அடுத்து இந்த கதக் பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து ஆடக்கூடிய ஒரு கிளாசிக்கல் டான்ஸு. ஒடிசிங்கிறது வந்து ஒடிசா மாநிலத்தில் வந்து ஆடக்கூடிய ஒரு கிளாசிக்கல் டான்ஸு. அதே போல் வந்து பரதநாட்டியம் இருக்குல்ல, ஸோ பரதநாட்டியம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் ஆடக்கூடிய ஒரு கிளாசிக்கல் டான்ஸ், ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா சொல்லப்பட்ட இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்க 4 கிளாசிக்கல் டான்ஸுக்கான எந்த மாநிலத்தில் எந்த நடனங்கள் ஆடப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி இந்த தாண்டவா ரஷ்யா அப்படிங்கிறத போட்டு, ஸோ அதுக்கு நேரம் வந்து மணிப்புரி அப்படிங்கிறத போட்டுக்கிறேங்க. ஸோ ஏன்னா இதை நிறைய திருப்பி கேட்டிருக்காங்க, இதை பிரிச்சுமே கேட்டிருக்காங்க, ஓகே? ஸோ இந்த ரஷ்யா அப்படிங்கிற ஒரு டான்ஸ் வந்து எந்த கிளாசிக்கல் டான்ஸோடைய சாயல் வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் 2யும் சேர்த்து இந்த மாதிரி கேட்பாங்க, ஓகே? ஸோ தாண்டா சேர்த்தும் கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஸ்டின் தான். தனித்தனியாகவும் பிரித்து வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் 2யுமே எல்லாமே தெரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும், ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, அக்கார்டிங் டு த 2011 சென்செக்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் இன் த லீஸ்ட் பாப்புலேஷன் ஸ்டேட் இன் இந்தியா, ஓகே? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பின்வரும் மாநிலங்களில் எது இந்தியாவின் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அப்படிமா கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ இந்தியாவிலே இருக்கிறான் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக இருக்குது அப்படிமா கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 ஹிமாச்சல் பிரதேஷ், ஆப்ஷன் 2 சிக்கிம், ஆப்ஷன் 3 வந்து கேரளா, ஆப்ஷன் 4 மத்திய பிரதேஷ், ஓகேவா? ஸோ அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு மக்கள் தொகை ரொம்பவுமே கம்மி அப்படிங்கிற மாதிரி கேட்குறான், ஓகேவா? ஸோ இங்கே வந்து மாநிலங்கள் தான் கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நிறைய பேர் இந்த யூனியன் டெரிட்டரிஸ் அந்த ஸ்டேட்ஸில் வந்து போனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ஸோ அதனால் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அங்கே வந்து புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா ஆன்சர் பண்ண போயிடலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸில் வந்துன்னா எந்த மாநிலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு லீஸ்டான பாப்புலேஷன், ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா சிக்கிம் மாநிலம் தான், ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 2ல் இருக்க சிக்கிம் தான் வந்து சரியான ஒன்று. ஏன்னா சிக்கிம் மாநிலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக வந்து இருந்து, ஓகேவா? ஸோ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ஓகே? ஸோ தெரிஞ்சுக்கிறேங்க. ஏன்னா 2011 இது வரைக்கும் எடுத்ததில் லாஸ்ட்டாக எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஸோ அதை வச்சு தான் கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து எல்லா ஷிப்லையுமே இந்த சென்செக்ஸை வச்சு கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ரெகுலராக சொல்லிக்கிட்டே தான் வரோம், ஓகேவா? ஸோ சொல்கிறத நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் உங்களால் மற்றவங்களோட அதிகமாக வந்து அட்டன் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சென்செக்ஸில் நம்ம சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரிவிஷன் பார்த்தீங்கன்னாவே கிட்டத்தட்ட நிறைய கொஸ்டின் கேதர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஜஸ்டின் கோஸ்வாமி, ஓகே? ஸோ ஜஸ்டின் கோஸ்வாமி ரிசீவ்டு த செவரல் அவார்ட்ஸ் இன் ஹிஸ் இன்டர்பிரேஷன் டு தி விச் டான்ஸ் ஸ்டைல், ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ சொல்லியிருக்கோம், ஓகேவா? ஸோ அதாவது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுற புகழ்பெற்றவங்க யார் அப்படி மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரினா கிளாசிக்கல் டான்ஸர்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த டான்ஸர்லேயும் வந்து இப்போ ஆடி புகழ்பெற்றவங்களையும் வந்து கேட்பாங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் தான் இந்த கொஸ்டின்ஸ். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஜஸ்டின் கோஸ்வாமி எந்த நடன பாணியில் தனது பங்களிப்பிற்காக பல விருதுகளை பெற்றார் அப்படிங்கிறதான் இங்கே கொஸ்டின், ஓகே? ஸோ அப்போ ஜஸ்டின் கோஸ்வாமி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார், ஓகே? அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டான்ஸு, அதாவது ஏதோ ஒரு கிளாசிக்கல் டான்ஸ், சாரி எந்த
ஆமாம் கிளாசிக்கல் டான்ஸ் ஆடினதில் புகழ்பெற்றவர் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஓகேவா? ஸோ 4 ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்கதுமே நமக்கு இதுதான், அதாவது செவியல் நடனம்னு சொல்லப்படக்கூடிய கிளாசிக்கல் டான்ஸ் தான். இங்கே ஆப்ஷன் 1ல் சத்திரியா, ஆப்ஷன் 2ல் வந்துன்னா கதக்கு, ஆப்ஷன் 3ல் வந்துன்னா பரதநாட்டியம், ஆப்ஷன் 4ல் வந்துன்னா கதக்கிளி அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதில் எந்த மாநிலம், அதாவது எந்த டான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி புகழ்பெற்றவர் அப்படின்னா ஆப்ஷன் 1ல் இருக்க சத்ரியா. ஓகே, ஸோ சத்ரியா அப்படிங்கிற டான்ஸ் ஆடி தான் ஜஸ்டின் கோசாமி அப்படிங்கிறவர் தான் புகழ்பெற்றவராக இருக்கார். ஸோ இந்த சத்ரியா அப்படிங்கிற ஒரு டான்ஸ் வந்து எந்த மாநிலத்தில் ஆடக்கூடிய ஒரு டான்ஸ் பார்த்தீங்கன்னா சத்ரியாங்கிறது அஸ்ஸாம் மாநிலம். ஓகே, ஸோ அஸ்ஸாம் மாநிலம், சத்ரியா அஸ்ஸாம் மாநிலத்தில் ஆடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கிளாசிக்கல் டான்ஸு. ஸோ அப்போது இந்த ஜஸ்டின் கோசாமி அப்படிங்கிறவங்க அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்தவர் தான். ஓகேவா? ஸோ அதேமாதிரி தெரிஞ்சுக்கிறங்க. ஏன்னா சில இடங்களில் அந்த மாதிரி எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படி மாதிரியும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமினேஷன்ஸ்லேயே அந்த மாதிரியான டைப் கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதையுமே தெரிஞ்சுக்கிறங்க. இப்போ சத்ரியாங்கிறது எந்த மாநிலத்தில், அஸ்ஸாம் மாநிலத்தில் ஆடக்கூடிய. ஆல்ரெடி நம்ம கதக்குங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் ஆடக்கூடிய, பரதநாட்டியம்ங்கிறது தமிழ்நாட்டு ஆடக்கூடியன்னு பார்த்தோம். பட் இங்கே கதகளி அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் ஆடக்கூடியது, கேரளா. ஸோ கேரளாவில் 2 கிளாசிக்கல் டான்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து கதகளி, இன்னொன்று வந்து மோகினி ஆட்டம். ஓகே, ஸோ கேரளாவில் 2 கிளாசிக்கல் டான்ஸு இருக்குது. ஓகே, தெரிஞ்சுக்கிறங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபெஸ்டிவல் கேட்டிருக்கான், அப்படி தானே? எஸ். என்ன ஃபெஸ்டிவல்? துலிப். ஓகேவா? ஸோ துலிப் ஃபெஸ்டிவல் இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி. ஓகேவா? துலிப் திருவிழா பின்வரும் எந்த மாநிலம் யூனியன் பிரதேசத்துடன் தொடர்புடைய அப்படி மாதிரி கேட்டிருக்கான். ஓகே, ஆப்ஷன் 1ல் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஆப்ஷன் 2ல் கேரளா, ஆப்ஷன் 3ல் வந்து திரிபுரா, அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ இந்த துலிப் திருவிழா அப்படிங்கிறது வந்து எந்த மாநிலத்தில் வந்துன்னா மாநிலமும் யூனியன் பிரதேசத்தில் வந்து கொண்டாடக்கூடிய மாதிரி கேட்டிருக்காங்க. இங்கே ஜம்மு காஷ்மீர், கேரளா, திரிபுரா, தமிழ்நாடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் 1ல் இருக்குல்ல, ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் இங்கே தான். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் 1ல் இருக்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் வந்து இந்த டூலிப் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுனா செலிப்ரேட் பண்ணப்படுது. ஓகேவா? ஸோ புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். ஜம்மு காஷ்மீரில் டூலிப் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஸ்டின் வரும். ஓகேவா? ஸோ ஏன்னா ஃபெஸ்டிவல் டான்ஸஸ் வச்சு கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணவே மாட்டாங்க. எல்லா ஷிஃப்ட்லையுமே இருக்கும் ஃபெஸ்டிவலு, டான்ஸு, அப்புறம் சென்செக்ஸு, இந்த மாதிரி டாப்பிக்லாம் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வராமல் இருக்கவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ நீங்கள் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க, கண்டிப்பாக வந்து உங்களால் கிராக் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? இன் இந்தியா த டிஸ்பென்சி ரேஷியோ ஆஃப் சில்ட்ரன் இன் இஸ் மெஷர் டு ஆஃப் த நம்பர் ஆஃப் டிபெண்டன்ஸ் ஏஜ். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் குழந்தைகளின் சார்பு விகிதம் என்பது வயது சார்ந்தவர்களை எண்ணிக்கையில் அளவீடு ஆகும். ஓகேவா? என்னன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அப்படிங்கிற சொல்கிறோம்ல, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எந்த வயசுலேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் உள்ளவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறத நம்மகிட்ட கேட்குறான். ஓகேவா? சப்போஸ் நம்ம வந்து என்ன ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க, 0 to 21. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 2ல் வந்து 0 to 14, ஆப்ஷன் 3ல் வந்து 0 to 16, ஆப்ஷன் 4ல் வந்து 0 to 18 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 கிளாஸஸ்க்கு முன்னாடி பார்த்துருப்போம். அதாவது 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து உழைக்கும் வயதினருடைய வயதுங்கிறது எதுலேருந்து எது வரைக்கும் அப்படி மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அது பார்த்துருந்தீங்க அப்படின்னா அப்போதைக்கு இந்த கொஸ்டின்ஸுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸாக. ஸோ இப்போ அதே கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸில் கேட்கப்பட்ட நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த கொஸ்டின்ஸுக்கு ஈஸியாக அவங்களால ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கிறேங்க. ஸோ இப்போ இதுக்கு என்ன அப்படின்னா இங்கே யாருக்கும் அதாவது எந்த வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் உள்ளவங்களை வந்து அப்படின்னா குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள வருவாங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா? எல்லா குழந்தைகள் அப்படிங்கிறப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடியதான், அதுக்கப்புறம் முடியக்கூடியது அந்த இதுதான் வந்து நான் பார்க்கணும். இப்போ 21, 14, 16, 18 அப்படி மாதிரி இருக்குல்ல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிங்கிறது எதுலேருந்து எது வரைக்கும் உள்ளது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 14 வரைக்கும். ஓகேவா? ஸோ 0லேருந்து 14. ஓகேவா? 0லேருந்து 14 வரைக்கும் தான் வந்து வரும். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன உழைக்கும் வர்க்கங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 14லேருந்து 59 வரைக்கும் உள்ளவங்க வந்து இந்த உழைக்கும் வர்க்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய வயது தான் 14லேருந்து 59. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 60லேருந்து 59லேருந்து அதுக்கு மேற்பட்டவங்க எல்லாருமே வந்து முதியோர்கள். ஓகேவா? ஸோ சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள வருவாங்க. ஸோ அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் வச்சுமே கேள்வி கேட்டிருந்துருக்காங்க. ஸோ அதனால் இது மூலமே தெரிஞ்சுக்கிறங்க. ஏன்னா இப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம், பார்த்தீங்கன்னா அது நிறைய எக்ஸாமில் அப்படியே கேட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அதை நோட் பண்ணி தெரிஞ்சுக்கிறங்க.
ஸோ அப்போ இதில் 0 to 14 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். சரியான ஆன்சருங்கிறது ஆப்ஷன் 2ல தான் இருக்குது. அப்போ இதுதான் சரியான ஒரு ஆன்சராக இருக்கும். ஓகேவா? அப்படி தானே? எஸ். அப்போ இந்தியாவின் குழந்தை சார்பு விகிதம் அப்படிங்கிற வயது வந்து 0லேருந்து 14 வரைக்கும். ஓகேவா? ஸோ ஒரு இப்போ குழந்தைங்கிறது வந்து 14 வயசு வரைக்கும் உள்ளவங்களே வந்து குழந்தைகள் தான் சொல்லுவாங்க. அதனால தான் நமக்கு இந்த 14 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு வந்து குழந்தை வேலைக்கு போகக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ குழந்தை தொழிலாளர் ஆக்ட் படி. ஸோ அதெல்லாம் வந்து அதனால தான் அது போக வந்து 14 வயசு வரைக்கும்னா எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் இருக்கலாம் 6 to 14 வயசு வரைக்கும். ஸோ அதனால தான் புரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? தேர் இஸ் எ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் டு அட்வைஸ் ஹூ இஸ் த கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் இந்தியா ஹூ இஸ் த ஹெட் இஸ் ஹெட்டட் பை த பிரைம் மினிஸ்டர். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரதம மந்திரியின் தலைமையில் இந்தியாவின் அரசியலமைப்பு தலைவர் யார் என்று ஆலோசனை வழங்க அமைச்சர் குழு உள்ளது. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவோட அரசியலமைப்பு தலைவர் அப்படிங்கிறவர் யார்? அந்த கான்செப்ட் புரிஞ்சாலும் இதுக்கு ஆன்சர் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ பிரதமர் இவங்க என்ன இந்த கொஸ்டின் வந்து போனால் சில பேருக்கு இன்னும் வந்து போனால் கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன கன்ஃபியூஷனாக இருக்கும் அப்படின்னா என்ன கொஸ்டின் சொல்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு டவுட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை 2 விதமாக வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அட்வைஸுங்கிற வார்த்தை இருக்கிறதுனால இது பிரதமரோட தலைமையில் வரக்கூடிய ஒரு அமைச்சரவை குழு இருக்குல்ல அதுக்கு வந்து யார் அட்வைஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டும் இருக்கும். நீங்கள் அப்படி யோசிச்சாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னொரு விதமாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்கள அந்த பிரதமரோட தலைமையில் இருக்கிற அமைச்சரவை குழு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய அரசியலமைப்பு தலைவர்னு சொல்லுவாங்களே ஒருத்தர், அவர் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா ஈஸி ஆன்சர் போட்டுக்கலாம். அதனால நான் முதவே சொன்னேன் அப்படி. ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறது யாரெல்லாம் வந்து நாமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த எலெக்ஷனுக்காக அப்படி ஆலோசனை பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உதவும். ஸோ நான் 2 விதமாக சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மேட்ரு அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுவா? ஓகேவா? ஸோ அதான் நம்ம அண்டர்லைன் பண்ண மாதிரி தான் இந்தியாவின் அரசியலமைப்பு தலைவர் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்களா அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்சர் போட்டலாம். இந்தியாவினுடைய நிர்வாக தலைவர் தான் அப்படின்னா பிரதமர் மந்திரி வருவார். ஓகே? ஸோ இந்திய அரசாங்கத்தின் நிர்வாக தலைவர் தான் வருவார் பிரதமர் மந்திரி. அதே இது இந்திய அரசியலமைப்பு தலைவர் அப்படிங்கிறது யார் வருவார்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் 1 கிங், ஆப்ஷன் 2 வந்து பிரசிடென்ட், ஆப்ஷன் 3 வந்து ஜட்ஜ், ஆப்ஷன் 4 வந்து ஹோம் மினிஸ்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இந்திய அரசியலமைப்பு தலைவர் அப்படிங்கிற மாதிரி யாரை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ ஜனாதிபதி தான். ஓகே? ஸோ குடியரசுத் தலைவர்னு சொல்லப்படக்கூடிய பிரசிடென்ட் இருக்காங்களா இவங்கள தான் அப்புறம் இந்திய அரசியலமைப்பு தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ பிரதமர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்திய அரசாங்கத்தின் நிர்வாக தலைவர் தான் அப்புறம் இந்திய அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரதமர் வருவார். ஓகே? இல்லைனா இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இந்திய அரசாங்கத்தின் நிர்வாக தலைவர்னா அவர் வருவார். ஓகேவா? ஸோ இந்திய அரசாங்கத்தின் தலைவர்னா அவர் வருவார். அதே இதுனா அரசியலமைப்பு தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் வரும். ஓகேவா? ஸோ அதனால தான் இவங்களை வந்து இந்தியாவின் முதல் குடிமகன் கூட வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ யார் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யார் குடியரசுத் தலைவராக இருக்காங்களோ அவங்க தான் வந்து இந்தியாவின் முதல் குடிமகன். ஸோ அதுக்கப்புறம் தான் வர்றவங்க எல்லாருமே இந்தியாவினுடைய பிரதிநிதிகளாக இருப்பார்கள். ஓகேவா? ஸோ புரியும் நினைக்கிறேன். ஸோ அப்போ இதில் சரியான ஆன்சர் தான் பிரசிடென்ட் தான். ஓகேவா? ஸோ பிரதம மந்திரி தலைமையில் இந்திய அரசியலமைப்பு தலைவர் யார் என்று ஆலோசனை வழங்க குழு எந்த குழு உள்ளது? ஓகேவா? அதான் ஜனாதிபதி. ஓகே? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே மாதிரி ஜனாதிபதி வந்து நிறைய பவர்ஸ் இருக்குங்க. ஸோ இப்போ வந்து இது இருக்கு பாருங்க நிறைய ஆணையங்கள்லாம் அமைப்பாங்க தெரியுங்களா? ஸோ கமிஷன்ஸ் அதெல்லாம் வந்து பிரதமர் அதாவது பிரசிடென்ட் தலைமையில் தான் பிரசிடென்ட் தான் அமைக்க முடியும். ஸோ அவங்க வந்து யார் தலைமையில் அமைக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஹெட்டாக இருந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ புரியும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான சில நிறையா இதுகளுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னா பிரசிடென்ட் கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா? ஸோ பிரசிடென்ட் ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசோதாங்கிறதுமே நிறைவேறும். பாராளுமன்றத்தில் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களோ அல்லது வந்து தள்ளி போட்டாலோ வந்து அது வந்து நிறைவேறாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஃபாலோ த கான்ஸ்டியூஷன் அண்ட் த ரெஸ்பெக்ட் இட்ஸ் ஐடியாஸ் இன்ஸ்டியூஷன் நேஷனல் ஃபிளாக் அண்ட் த நேஷனல் ஆந்தம் இட் இஸ் ஒன் மென்ஷனட் ஆன் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகே? ஸோ என்ன சொல்கிறாங்க? அரசியலமைப்பை பின்பற்றி அதன் லட்சியங்கள் நிறுவனங்கள் தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதிக்கவும் அப்படிங்கிறதான் ஒரு இது பாயிண்ட். ஓகேவா? ஸோ அதாவது அரசியலமைப்பை பின்பற்றி கவர்மெண்டுடைய அந்த இதெல்லாம் இருக்குல்ல லட்சியங்கள் நிறுவனம் அந்த கவர்மெண்ட் நிறுவனங்கள் இருக்குல்ல அது இந்த தேசிய கொடி அதாவது நேஷனல் ஃபிளாக்கு மற்றும் தேசிய கீதம். ஓகேவா? ஸோ நேஷனல் அந்த அதையெல்லாம் மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பாயிண்ட் வந்து இருக்கும். இது வந்து இந்திய அரசியலமைப்பில் எதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கேட்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் 1 வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஆப்ஷன் 2 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதாவது அடிப்படை கடமை ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னா, ஆப்ஷன் 2 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா அடிப்படை உரிமைகள், ஆப்ஷன் 3 வந்து பொருளாதார கடமை. ஓகேவா? ஸோ எக்கனாமிக்கல் டியூட்டி, ஆப்ஷன் 4 வந்து கிட்டிங் பிரின்சிபல் அதாவது வழிகாட்டும் கொள்கைன்னு சொல்லுவோம்ல அரசியலமைப்பு அந்த இதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா?
டிபிஎஸ்பி சொல்லணும் அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி அப்போது இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, இவங்க சொல்கிற பாயிண்ட் படி வந்துன்னா எதுக்குள்ளே இந்த இது வரும், அதாவது கவர்மெண்ட் அரசியலமைப்பை பின்பற்றி வந்துன்னா கவர்மெண்ட்டுடைய ஐடியாஸ், அதாவது இன்ஸ்டியூஷன் இதெல்லாம் வந்து பார்த்தா மதிக்கணும், அது தேசிய சின்னங்களுக்கு தேசிய கொடி அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா மதிப்பளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூட்டி இருக்குல்ல, அதாவது கடமைன்னு சொல்லப்படக்கூடிய இந்த அடிப்படை கடமைகள் கீழே தான் வரும். ஓகே, ஸோ அடிப்படை கடமையில் முதல் பாயிண்ட்டே வந்து இதை தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ அடிப்படை கடமையில் முதல் பாயிண்ட்டே வந்து இதை தான் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இந்த இது வந்து வரும். ஓகேவா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ இந்த மாதிரி அதாவது இப்போ நம்ம வந்து அடிப்படை கடமைகள்லாம் எந்த பார்ட்டு, அதுக்கப்புறம் வந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் அந்த மாதிரி தான் படிச்சிருப்போம். இப்போ வந்து கொஞ்சம் உள்ள போயுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் எப்படி கேட்டாலுமே ஆன்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் படிச்சு வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, த லார்ட் அதாவது த டாக்டரின் ஆஃப் லாஃபேஸ் வாஸ் டிவைஸ்டு பை த கவர்னர் ஜெனரல். ஓகேவா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாரிசிலப்பு கொள்கையை எந்த கவர்னர், ஓகே, ஸோ எந்த கவர்னர் ஜெனரல் வந்து கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஆப்ஷன் 1 வந்து லார்டு வெல்லஸ்லி, ஆப்ஷன் 2 வந்து லார்டு ஹேஸ்டிங், அதாவது லார்டு ஹேஸ்டிங், ஆப்ஷன் 3 வந்து லார்டு கிளைவ், அதாவது லார்டு கிளைவ், ஆப்ஷன் 4 வந்து டெல்கோசி ப்ரோ. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரிசிலப்பு கொள்கையை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரும். ஓகே, ஸோ டாக்டரின் ஆஃப் லாஃபேஸ். இந்த வாரிசிலப்பு கொள்கை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பகுதி இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த காலத்தில் அந்த பகுதி, அப்போ அந்த பகுதியில் வந்து ஒருத்தர் ராஜாங்கிறவங்க ஒருத்தருக்கான்னு வச்சுங்களேன். ஸோ அவங்களுக்கு கீழே வந்துன்னா இவங்கெல்லாம் அந்த பகுதி வந்து ஆண்டுகிட்டு இருக்காரு. ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியோட ராஜா வந்து இறந்துட்டாருன்னு வச்சுங்களேன், போர்லையோ அல்லது ஏதோ எதிர்பாராத விதமாக இறந்து போயிட்டாருன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட வாரிசு தானே வருவாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கும்போது, அதாவது பிரிட்டிஷ் வந்து கவர்னர் ஜெனரல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதில் இந்த 4 ஆப்ஷன்ஸில் இருக்க ஒரு கவர்னர் ஜெனரல் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த ராஜாவோ அல்லது ராஜாவுக்கு அப்புறம் யாரும் இல்லை அப்படின்னா அதை வந்து போரில் இறந்துட்டாவோ வந்து அதுக்கப்புறம் உள்ளது வந்து இந்த வாரிசிலப்பு கொள்கை எப்படி வந்து கவர்மெண்ட்டோட அதாவது இணைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவார். ஓகே, ஸோ அப்படிப்பட்டதான் ஒரு கொள்கை தான் இந்த வாரிசிலப்பு கொள்கைன்னு சொல்லப்படக்கூடியது. ஸோ அப்போ இதில் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 இருக்க லார்டு டல்கோசி. ஸோ இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ வந்து வாரிசு இழந்ததுக்கப்புறம் வந்து அவன் டல்லாக இருப்பான். அப்போ அதனால் டல்கோசி பிரபு தான் இந்த வாரிசிலப்பு கொள்கையை கொண்டு வந்தான். ஓகே, ஸோ டாக்டரின் ஆஃப் லாஃபேஸுங்கிறது லார்டு டல்கோசி. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் கூட சொல்லியிருக்கேன். வாரிசிலப்பு கொள்கை அப்படிங்கிறப்போ சொன்னோன்னே வாரிசு இழந்தா அவன் டல்லாயிரும் அப்படிங்கிறதுனால டல்கோசி பிரபு தான் அந்த வாரிசிலப்பு கொள்கையை வந்து கொண்டு வரான். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் 4 இருக்க டல்கோசி பிரபு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, which of the following, okay, so which of the following swimmers began to descend into the water facing the bull wall. ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பின்னோரும் எந்த நீச்சல் வீரர்களின் குளத்தில் சுவரை எதிர்கொள்ளும் போது தண்ணீரில் இறக்க தொடங்கிறார்கள். ஓகேவா, ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஸ்விம்மிங்கிறது இருக்குல்ல. ஸோ ஸ்விம்மிங்கிற ஸ்போர்ட்ஸ்லாம் கேம்ஸில் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் இருக்குது. ஓகேவா, ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதாகிறாங்க. ஓகேவா, ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எந்த ஸ்டைலில் வந்து ரொம்ப டேஞ்சரானதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்குல்ல, ஆப்ஷன் 1 4 ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்களே, ப்ரீ ஸ்ட்ரோக்கு, ப்ரீ ஸ்டைலு, பேக் ஸ்ட்ரோக்கு, பட்டர்ஃப்ளை, இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்கிறதுல எந்த ஸ்டைலில் வந்துன்னா ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கவங்கள வந்து அதிகமாக வந்து இறக்குறாங்க அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் இதில் வந்து சரியான ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் 3 இருக்க பேக் ஸ்ட்ரோக் தான். ஸோ இந்த பேக் ஸ்ட்ரோக்னு சொல்லப்படக்கூடிய இதில் தான் வந்து அதிக பேர் அந்த பேக் ஸ்ட்ரோக் ஸ்டைலில் யூஸ் பண்ணக்கூடிய அதிக பேர் தான் வந்து அதிகமாக வந்து நீச்சல் குளத்தில் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அதனால் இதை தெரிஞ்சுக்கிறங்க. ஸோ இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டாக்டர் நார்மன் போர்லாக் இஸ் நோபல் லிட்ரேட் இட் இஸ் நோனஸ்ட் கான்ட்ரிபியூஷன் டு, அதாவது நோபல் பரிசு பெற்ற டாக்டர் நார்மன் போர்லாக் அவரது பங்களிப்புகளை அறியப்படுவார். இது அதாவது நார்மன் போர்லாக் அப்படிங்கிற சொன்னாவே வந்து நிறைய பேருக்கு ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் 1 வந்து ரினியூவபிள் எனர்ஜி, அதாவது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், ஆப்ஷன் 2 வந்து ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் விண்வெளி ஆய்வு, ஆப்ஷன் 3 வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ப்ரொடெக்ஷன், ஆப்ஷன் 4 வந்து என்விரான்மெண்டல் கன்வர்சேஷன், அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. ஓகேவா, ஸோ இதில் வந்து எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் தேர்டில் இருக்குல்ல, ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. ஸோ இதுதான் இதில் சரியான ஒன்று. ஏன்னா நார்மன் போர்லாக் அப்படிங்கிறவர் வந்து இந்த விவசாயம் மற்றும் உணவுப் பொருள் உற்பத்திக்கான ஒரு பங்களிப்புக்காக வந்து அது அதிகம் அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஸோ அது மூலமாக தான் வந்து அதிக பேருக்கு வந்து இவர் வந்து தெரியும். ஓகேவா, புரியும் நினைக்கிறேன். ஏன்னா நார்மன் போர்லாக் அப்படிங்கிறவர் வந்து பசுமை புரட்சியின் தந்தைன்னு சொல்லுவாங்க. உலகின் பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொன்னீங்கன்னா நார்மன் போர்லாக் வருவார். அது இந்தியாவுடைய பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்.எஸ். சுவாமிநாதன் அப்படிங்கிறவங்க வருவாங்க. ஓகேவா, ஸோ நார்மன் போர்லாக்கு அமெரிக்காவில் என்ன மாதிரியான விஷயத்த வந்து பின்பற்றுறாங்களோ அதை தான் வந்து
அதோட சாயல் அதை பின்பற்றி தான் நம்ம இந்தியாவில் வந்து எம்.எஸ். சுவாமிநாதன் வந்து இந்தியாவில் பசுமை புரட்சி கொண்டு வரும் பொழுது அதுக்காக வந்து யூகங்களை வகுத்திருப்பார். ஓகே, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ தேங்க்யூ கேஷ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து நன்றி. இதே மாதிரி கிளாஸஸ்க்கு நம்ம சேனலுக்கு வந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கீழே வந்து நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு எக்ஸாம் அப்டேட்டுகள், டெய்லி கிளாஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஸோ வேறு எதுவும் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக பதிலளிக்கப்படும். தேங்க்யூ கைஸ்.